ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. சுஜாதா அவர்களின் என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையை தொடர்ந்து அதோடைய 2ஆம் பாகமான மீண்டும் ஜீனோ அப்படிங்கிற கதையை தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது மீண்டும் ஜீனோவுடைய ஃபைனல் எபிசோட். இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். மொத்த அமைதிப்படையும் காவல் படையும் டாக்டர் ரா, நிலா, அசிஸ்டன்ட் அண்ட் ஜீனோ இந்த 4 பேரை தான் தேடிட்டு இருக்காங்க. ஜீனோவோட ஹெல்ப்பால எப்படியோ தப்பிச்சுட்டே இருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ன பண்றான், ரிசர்ச் லேப் வரைக்கும் போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வரேன், ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். டாக்டர் ரா, நிலா, ஜீனோ இந்த 3 பேரும் ஏதோ ஒரு வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ரவி மன்னோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டையும் தரோவா செக் பண்ணுங்க, அவங்க எங்க இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இவங்க 3 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கும் கார்ட்ஸ் வராங்க. அதை பாக்குற டாக்டர் ரா அண்ட் நிலா ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா ஜீனோவை தான் மலை மாதிரி நம்பி இருக்காங்க. நீ ஏதாவது செஞ்சு எங்க 2 பேரும் காப்பாத்திட மாட்டியா அப்படின்லாம் கேக்குறாங்க. ஜீனோ ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, இப்போதைக்கு சைலண்டா இருங்க, எதுவும் பேசாம அப்படியே சரண்டர் ஆயிடுங்க, மற்ற விஷயங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ கரெக்டா 10 பேர் கொண்ட குழு இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக உள்ள நுழையறாங்க. அந்த குழுவுக்கு ஒரு சூப்பர்வைசர் மாதிரியான ஒரு சீனியர் பர்சன் இருக்காரு. அவரு டாக்டர் ராவையும் நிலாவையும் பார்த்ததும் ரவி மனோக்கு கால் பண்ணி, ராணி நிலாவையும் டாக்டர் ராவையும் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இன்னொரு நாயும் இருக்கணும், அந்த நாய் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ரவி கிட்ட இருந்து ரிப்ளை வருது, இப்போதைக்கு டாக்டர் ராவையும் நிலாவையும் மாளிகைக்கு கூட்டிட்டு வந்துடுங்க, அவங்க இருந்த இடத்த கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டு வாங்க, நாங்க வேற ஒரு டீம் அனுப்பி அந்த நாயை தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த சூப்பர்வைசர் டாக்டர் ராவையும் நிலாவையும் கூட்டிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. மத்தவங்க எல்லாம் அந்த வீட்டை சீல் பண்றதுல மும்மரமா இருக்காங்க. ரவி இந்த சூப்பர்வைசர் கிட்ட பெட்ரோலுக்கு உண்டான மேக்னெட்டிக் கார் வழியா வர சொல்லியிருந்திருப்பான். அதே மாதிரியே வெளியே ஒரு மேக்னெட்டிக் கார் நிக்குது. அதுல சூப்பர்வைசர் டாக்டர் ராவையும் நிலாவையும் ஏற சொல்றாரு. இவரும் பக்கத்திலே ஏறி உட்காந்துக்கிறாரு. டிரைவர் வண்டியை எடு, நேர மாளிகைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா டிரைவர் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. திரும்ப திரும்ப கூப்பிட்டு பாக்குறாரு. கொஞ்ச நேரத்திலே வண்டி பயங்கர ஸ்பீடா கிளம்ப ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமா டிராவல் பண்றாங்க. இன்னுமா மாளிகை வரல அப்படின்னு யோசிக்கிறாரு சூப்பர்வைசர். இந்த வண்டியை பத்தி நம்ம ஏற்கனவே புக் 1ல பார்த்திருப்போம். ஒரு கூண்டு மாதிரியான ஒரு வண்டி, ஃப்ரண்ட்ல டிரைவர் உட்கார்ந்துருப்பாரு, பின்னாடி தான் போலீஸ் கைதிகள் எல்லாரும் உட்காருவாங்க. அந்த மாதிரி தான் சூப்பர்வைசர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. டிரைவர் அப்படின்னு தொடராரு. அந்த டிரைவர் அப்படியே மயங்கி விழுறாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு இந்த சூப்பர்வைசர். நாய் கடி சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுது ஒரு குரல். வேற யாரு, நம்ம ஜீனோ தான். இந்த சூப்பர்வைசரையும் ஒரு கடி கடிக்குது. அவரும் மயங்கி விழுந்துடுறாரு. டாக்டர் ரா கேக்குறாரு, ஜீனோ நீயா அப்படின்னு. ஆமா டாக்டர், நானே தான், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க, என்னால இந்த வண்டியை தனியா ஓட்ட முடியல, நான் ரொம்ப சின்னதா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. போற வழியில இந்த டிரைவர் அண்ட் சூப்பர்வைசர் 2 பேருடைய பாடியையும் நடு ரோட்ல போட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் மயக்கத்துல தான் இருக்காங்க இத்தனைக்கும். இதுக்கப்புறமா இன்னொரு ட்விஸ்டையும் சொல்லுது ஜீனோ. சூப்பர்வைசர் கூட கம்யூனிகேட் பண்ணது நிஜம் ரவியே இல்ல, ஜீனோ தான் தன்னுடைய சிந்தசைசர் வச்சு ரவியோட வாய்ஸ்ல சூப்பர்வைசர் கிட்ட பேசியிருந்திருக்கு. அதே சமயம் மாளிகையில ரவியும் மனோவும் பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க. எப்படி தப்பிக்க முடியும், எல்லாம் அந்த ஜீனோ பண்ற வேலை தான் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரவி தான் பயங்கர ஆத்திரத்துல இருக்கான். இந்த நாட்டே கொளுத்திடலாம் அப்படி இப்படின்னு பேசுறான். ஆனா மனோ தான் ரவியை கண்ட்ரோல் பண்றான். இந்த ஆத்திரத்துல நம்ம எது செஞ்சாலும் தப்பா தான் வரும். கொஞ்சம் சாமர்த்தியமா தான் இந்த விஷயங்களை டீல் பண்ணி ஆகணும். நம்ம கிட்டக்க போலி ராணி இருக்கா, அவளை வச்சு பல விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். நெஜோ ராணி நிலாவை போலி ராணியா மக்கள் கிட்டக்க சித்தரிக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்றான். ஜீனோ, டாக்டர் ரா, நிலா 3 பேரும் நேரா போய் அசிஸ்டண்ட்டை மீட் பண்றாங்க. அவங்க எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் கிட்டக்க ரவி மனோ பத்திய உண்மைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அசிஸ்டன்ட் நியூஸ் பாக்குறான். ரவி மனோ ஆஸ் யூஷுவல் 1 ஸ்டெப் அஹெடா தான் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நியூஸ் கொடுத்துட்டாங்க, மக்களுக்கு எச்சரிக்கை பண்ற மாதிரியான ஒரு நியூஸ். போலி ராணி நிலா உலா வந்துட்டு இருக்கா, அவ கூட டாக்டர் ரா அண்ட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவங்களோட துணையோட இந்த போலி ராணி நிலா ஏதோ சதி செய்யறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் கொடுத்துடுறாங்க. இந்த அரசுடைய டேட்டா பேஸை நம்மளால ஹேக் பண்ற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ஆனா ரவியும் மனோவும் தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்களே, இவங்களால வேற எதுவும் செய்ய முடியாது. அப்பதான் டாக்டர் ரா சூப்பரான ஒரு சஜஷன் கொடுக்கறாரு. அவருடைய ஐடியா என்னன்னா, மாளிகையில போலி ராணி நிலா ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளுக்கு பதிலா நெஜோ நிலா போலி நிலாவா மாளிகைக்குள்ள நுழைஞ்சிடணும். ஏதோ ஒரு இடத்துல 2 பேரையும் ஸ்வாப் பண்ணிடணும். ஜீனோ டாக்டர் ராவை கலாய்க்குது. இப்பதான் டாக்டர் நீங்க ஒரு உருப்படியான ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இந்த
ஐடியா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகணும்னா போலி நிலா அடுத்த வாரம் எந்தெந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றா அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது ஜெனரல் பப்ளிக் ஆக்சஸ் பண்ற மாதிரி எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கும். பே பண்ணினா ப்ரோஷர் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் ஒரு சேஃப் பிளேஸ்க்கு போயாகணும் இல்லையா? அதனால ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம், கூட்டத்தோட கூட்டமா கலந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நிலாவை அடையாளம் தெரியாம மாத்தணும். அதுக்காக ஜீனோ ஒரு கடையில போய் கண்ணாடி எல்லாம் திருடிட்டு வருது. ஹேர் ஸ்டைல மாத்துறாங்க. பார்க்க நிலா மாதிரியே இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. அசிஸ்டன்ட்டும் ஜீனோவும் பேங்க் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாங்க. அடுத்த வாரத்துக்கான ப்ரோக்ராம் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு கார்டு அசிஸ்டன்ட பார்த்துட்டு உன்னுடைய ஐடி கார்டு எங்க அப்படின்னு கேக்குறாரு. அசிஸ்டன்ட் போச்சுடா அப்படின்னு நினைக்கிறான். அப்ப கரெக்டா அந்த கார்டுடைய ரேடியோல இருந்து அவருக்கு ஏதோ மெசேஜ் வருது. வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வரும்படி சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த கார்டும் அந்த இடத்தை நோக்கி போயிடுறாரு. எல்லாம் ஜீனோடைய கைவண்ணம் தான். அசிஸ்டன்ட்டும் அடுத்த வாரத்துக்கான ப்ரோக்ராமை வாங்கிட்டு திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடுறான். இவங்க 2 பேரும் அப்படி போயிட்டு வர கேப்லயே ரயில்வே ஸ்டேஷனுடைய செக்யூரிட்டியையும் பயங்கரமா டைட்டன் பண்ணிருக்காங்க ரவியும் மனோவும். ஒரு பேசஞ்சர் விடாம ஸ்கிரீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலாவும் டாக்டர் ராவும் ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருந்ததுனால அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. அசிஸ்டன்ட்டும் ஜீனோவும் பயங்கரமா மாட்டிக்கிறாங்க. இங்க ஒரு பெரிய சீக்வன்ஸே நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜீனோ பல விதைகளை காமிச்சு எப்படியோ இவங்க 3 பேரையும் காப்பாத்திடுது. ஃபுல் டீடைல்ஸ்குள்ள போகாம ஜீனோவுடைய சாகசங்களை சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்லிருக்கோம்னா, நான் ஒரு கார்டை மயக்கம் போட்டு விழ வைக்கிறேன், அவருடைய யூனிஃபார்ம் எடுத்து நீ போட்டுக்கோ, அப்போ நீ இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். ரெண்டாவது, ஒரு செக்யூரிட்டி கார்டு ஜீனோவை எப்படியோ கேப்சர் பண்ணிடுவாரு. இதால தப்பிக்க முடியாது அப்படின்னதும் தன்னுடைய தலையை தானே ரிமூவ் பண்ணிட்டு அந்த கார்டை பயமுறுத்தும். அதோடைய தலையை தன்னுடைய கையில எடுத்துட்டு ஓடும். இதை பார்த்து பல கார்ட்ஸ் பயந்துருவாங்க. தானே தன்னுடைய தலையை பிக்ஸும் பண்ணிக்குது. அதோடைய உடம்புக்குள்ள பல ரசாயனங்களை வச்சிருக்கு. இதால பல செக்யூரிட்டி கார்ட்ஸை கடிச்சு மயக்கம் போட விட்டுருக்கு. செவுத்து மேலெல்லாம் சுத்தி சுத்தி சுழட்டி சுழட்டி சண்டை போட்டிருக்கு. இதெல்லாம் கேள்விப்படுற ரவியும் மனோவும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. மனோ தான் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆறான். ஏற்கனவே ஜீனோடைய பல சாகசங்களை கண்ணால பாத்திருக்கான் இல்லையா? அதனால இவனுடைய பயம் மல்டி ஃபோல்டா இருக்கு. ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜீவா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நீ கிரியேட் பண்ணி இந்த நாட்டையே ஆண்ட ஒரு பர்சன், நீ இப்படி பயப்படுறியே அப்படின்னு சொல்றான் ரவி. உனக்கு ஜீனோவை பத்தி இன்னும் தெரியல. அது இயந்திரமாவே இருந்தாலும் அந்த ஒரு இயந்திரம் பல லட்சம் மனிதர்களுக்கு சமமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான் மனோ. அது என்னவோ உண்மைதான் போல் இருக்கு. ஜீனோ இயந்திரமாவே இருந்தாலும் மனித தன்மையோட பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோடைய அடுத்த கட்ட பிளான் என்னன்னா, மக்களிடையே விழிப்புணர்வு கிரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் ரவி மனோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். மக்கள் கிட்டக்க புரட்சி படை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஜீனோ, டாக்டர் ரா, நிலா அண்ட் அசிஸ்டன்ட். மக்கள் கிட்டக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவங்களுடைய சைடு மக்களை திரட்ட ஆரம்பிக்கணும். அதே சமயம் கேப் கிடைக்கும் பொழுது போலி ராணி நிலா பிளேஸ்க்கு நெஜோ ராணி நிலா போயிடுவா. இந்த பிளானை இவங்க 4 பேருமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. பார்க்ல மக்களை மீட் பண்ணி பேசுறாங்க. சின்ன சின்ன கூட்டங்கள் போடுறாங்க. மக்கள் கிட்டக்க ரவி மனோ பற்றிய எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்கிற ரவியும் மனோவும் நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸையும் காவல் படையினரையும் அனுப்பி இவங்களை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. முடிஞ்சா கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ற செக்யூரிட்டி கார்ட்ஸும் நாங்க கொன்னுடுவோம் த்ரெட்டன் பண்ணும்பொழுது ஜீனோ என்ன சொல்லுது, உங்களால கொல்ல முடியாது, என்கிட்ட ஆன்டி லேசர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த இயந்திரம் போய் சொல்லுதான்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் யாரும் டெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. இவங்க 4 பேருமே ரொம்ப நல்ல கன்வின்சிங்கா பேசுறாங்க. பல மக்கள் இவங்க சொல் பேச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவல் படையில இருக்கிற நிறைய பேர் கூட இவங்களோட டீம்ல சேர ஆரம்பிக்கிறாங்க. ரவிக்கும் மனோக்கும் பயங்கர டென்ஷனா இருக்கு. அவங்கள சுத்தி இருக்கிற செக்யூரிட்டியை பயங்கரமா டைட்டன் பண்ணி வைக்கிறாங்க. மக்கள் திரண்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். நாட்கள் நகர நகர மக்கள் நிறைய பேர் ஜீனோ டீம் சைட் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஜீனோடைய பிளானோட அடுத்த ஃபேஸ் தொடங்க போகுது. ஏற்கனவே அடுத்த வாரத்துக்கான நிகழ்ச்சிகள் டீடைல்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? அதன்படி அந்த வாரத்துல ஒரு நாள் டாக்டர் பாசுவும் போலி நிலாவும் 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பத்திய ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இங்கதான் 2 நிலாவையும் ஸ்வாப் பண்ண போறாங்க. ஜீனோ என்ன பண்ணுது, அந்த போலி நிலா கிட்டக்க ஸ்டெல்தியா போய் அவளுடைய காலை கடிக்குது. அது வாயில என்ன ரசாயனம் இருக்குதுங்கிறது தெரியல. போலி நிலாவுக்கு பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்குது. அதனால வாஷ்ரூம் பக்கம் ஓடுறா. அங்கதான் நிஜ நிலா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸ்மூத்தா ஸ்வாப் பண்ணிடுறாங்க 2 நிலாவையும். சோ இப்போ உண்மையான நிலா போலி நிலாவா மாளிகைக்குள்ள போயிடுறா.
ஜீனோவும் நிலாவோட மாளிகைக்கு போயிருக்கு. நிலாவோட ரூமுக்கு போன அடுத்த செகண்ட் எல்லா ஸ்பை டிவைசஸையும் டீஆக்டிவேட் பண்ணிடுது ஜீனோ இந்த நிலாக்கு என்ன சொல்லிருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு டம்மியா ஆக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த போலி நிலா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கால தயாரிக்கப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி, ஒரு சிந்தட்டிக் மனுஷி, அவ்வளவுதான். சோ அதனால அதுக்கு பயங்கர பிரில்லியன்ஸ்லாம் இருக்காது. அதனால டம்மி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, காவல் படையினர், அமைதி படையினர், எந்த கார்ட்ஸும் இல்லாத பொழுது ரவி மனோவை கொன்னுடணும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா நிலா பயப்படுறா, என்னாலலாம் கொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்றா. ஜீனோ நம்மளுக்கு வேற வழி கிடையாது அப்படின்லாம் சொல்லி பாக்குது. ஆனா நிலா கேட்கற மாதிரி இல்ல. அப்போ கரெக்டா ரவி மனோ நிலாவோட ரூமுக்கு வராங்க. நிலாவும் டம்மியா தான் ஆக்ட் பண்றா. ஆனா ஒரே ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுறா. எப்படியோ நடிச்சு மேட்சப் பண்ணிடுறா. ஆனா ரவிக்கு ஸ்லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது, ஒருவேளை இது நிஜ நிலாவா இருக்குமோ அப்படின்னு. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? டாக்டர் ரா, நிலா, அசிஸ்டன்ட் ஜீனோ நிஜமாவே எங்க இருக்காங்கிறத தெரிஞ்சாதானே கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்மி பர்சன் ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்காங்க ரவியும் மனோவும். அந்த ஆர்மி பர்சன் என்ன சொல்றாரு, என்னுடைய டீம்ல ஒரு பெஸ்ட் ஸ்பையை அனுப்பி நான் எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்பையுடைய பெயர் வனா. இந்த பெண் தான் இப்போ ஸ்பையா டாக்டர் ரா, நிலா, அசிஸ்டன்ட் ஜீனோ எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்க போறா. டாக்டர் ராவும் அசிஸ்டன்ட்டும் ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா நிறைய பேர் இவங்களோட டீம்ல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, காவல் படையினர் நிறைய பேர் கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால இப்போதைக்கு ஒரு சேஃப் ஹவுஸ்ல இருக்காரு டாக்டர் ராவும் அசிஸ்டன்ட்டும். இந்த வீட்டுக்கு மக்கள் நிறைய பேர் அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய டீம்ல ஜாயின் பண்றதுக்கும் ராணி நிலாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மக்களோட மக்களா ஸ்பை வனாவும் டாக்டர் ராவை மீட் பண்ண வந்திருக்கா. அவளுடைய ஷர்ட் பட்டன்ல சிசிடிவி கேமரா, மைக் எல்லாமே இருக்கு. அது வழியா ரவியும் மனோவும் எல்லா விஷயங்களையும் லைவா பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருக்காங்க மாளிகையில இருந்தே. இப்ப வரைக்கும் ரவி ஜீனோவை கண்ணால பார்க்கல. அதாவது ஜீனோவுடைய இந்த புது ஃபார்ம்ல அசிஸ்டன்ட் ஜீனோவுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அப்புறமா மனோ, ரவி இன்னும் ஜீனோவை பார்க்கல. மனோவும் பார்க்கல. ஆனா மனோ முழுமையா நம்புறான் ஜீனோ உயிரோட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா ரவி அதை ஏத்துக்க மறுக்கிறான். அவன் என்ன சொல்றான், ஒருவேளை ஜீனோ உயிரோட இருக்குன்னு சொல்லி இந்த நிலாவும் டாக்டர் ராவும் சேர்ந்து ஏதாவது ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்களோ, நம்மளுக்குள்ள பயத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ ஜீனோ என்ன பண்ணுது, நிலாவோட ரூம்ல இருந்தே ரவி மனோ இருக்கிற ரூமுக்கு டியூன் பண்ணி ரவியோட பேசுது. நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. யார் பேசுறா அப்படின்னு பயப்படுறான் ரவி. நான் ஜீனோ தான். எங்கேருந்து பேசுற அப்படின்னு கேட்குறான் ரவி. உன்னோட தலைக்குள்ள தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுது. அவன் தலையை தொட்டு பார்க்கறான். இங்க நிலா ஜீனோ கிட்டக்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, ரவியோட சும்மா விளையாடினேன் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. நிலா திரும்ப ஜீனோ கிட்ட கேட்குறா, கண்டிப்பா ரவியையும் மனோவையும் கொண்டுதான் ஆகணுமா? பேசாம அவங்கள ஜெயில தூக்கி போட்டுடலாம், நீயே இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்லாம் சொல்றா. எனக்கு இந்த நாட்டை ஆளுறதுக்கான தகுதியும் கிடையாது, இஷ்டமும் கிடையாது. நான் ஒரு சாதாரண இயந்திரம். எனக்கு நிறைய புத்தகங்கள் படிச்சு மென்மேலும் என்னுடைய அறிவை வளர்த்துக்க தான் எனக்கு இஷ்டம் இருக்கு அப்படின்னா சொல்லுது ஜீனோ. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் விட்டு வச்சா திரும்ப எஸ்கேப் ஆகி இதே சைக்கிள் தான் திரும்ப நடந்துட்டே இருக்கும், ஒரு லூப் மாதிரி. இதுக்கு ஒரு எண் வேணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க ரெண்டு பேரையும் அழிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. நிலாவும் ஜீனோவும் யாருக்கும் தெரியாம டாக்டர் ராவை மீட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் ஒரு புது பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா, அவளோட வெளியே கிளம்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ரா. ஜீனோ திடீர்னு ஸ்டக் ஆகி அப்படியே நிக்குது. சுத்தி வர ஆரம்பிக்குது சடனா. நிலாவுக்கு ஒன்றும் புரியல. டாக்டர் ரா ஏதாவது செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றா. அப்போதான் கரெக்டா அசிஸ்டன்ட்டும் அந்த ஸ்பையும் உள்ள நுழையறாங்க. உடனே அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஜீனோவை தூக்கி என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறான். செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஜீனோவுடைய கிளாக் பல்ஸ் மெக்கானிசம்ல ஏதோ இஷ்யூ இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறான். அவளுடைய டூல் கிட்ல இருந்து ஒரு சின்ன டூல் வச்சு ஜீனோவை சரி செஞ்சிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஜீனோ திரும்ப நார்மல் மோடுக்கு வந்துடுது. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குது ஜீனோ. அசிஸ்டன்ட் எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஜீனோ தனக்கு தானே டயக்னோசிஸ் ரன் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுது. ப்ராப்ளம் என்னுடைய கிளாக் பல்ஸ் மெக்கானிசம்ல தானே, அதோடைய ப்ளூ பிரிண்ட் எனக்கு வேணும், அப்பதான் என்னால என்ன நானே சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இப்பதான் ஜீனோ வனாவே நோட்டீஸ் பண்ணுது. யார் இந்த பெண் அப்படின்னு கேட்கும் பொழுது டாக்டர் ரா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. மெதுவா நிலாவையும் அசிஸ்டன்ட்டையும் பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஜீனோ சொல்லுது, என்ன அசிஸ்டன்ட் உன் கூடவே கிளாஸ் 1 ஸ்பை ஒருத்திய வச்சிருக்க அப்படின்னு கேக்குது. வனா கிட்டக்க இருக்கிற டிரான்ஸ்மிட்டர்ஸ் பத்தி சொல்லுது. கண்டிப்பா ரவி மனோ நம்மள ஸ்பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவளுடைய டிரான்ஸ்மிட்டர்ஸை வச்சே ரவி மனோவுக்கு நம்ம தப்பான இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணி அவங்கள திசை திருப்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ.
அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ண போறான் அசிஸ்டன்ட். அப்போ நிலா கிட்டக்க ஜீனோ சொல்லுது, நான் ரொம்ப காலம் உயிர் வாழ்வேனான்னு தெரியாது நிலா, நான் கூடிய சீக்கிரம் செயல் இழந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்னுடைய இந்த கிளாக் பல்ஸ் மெக்கானிசம்ல இருக்கிற இஷ்யூ என்னுடைய பேட்டரியை ஈஸியாவே குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் ஸ்டாண்ட் பை மோட்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மெமரியும் எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நிலாவால இதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கு என்ன பண்ண முடியும் ஜீனோ, ஏதாவது சொல்லு, ஏதாவது பண்ணி ஒன்று சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றா. என்னுடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் டாக்டர் ராவுடைய ரிசர்ச் லேப்ல ஆர்கைவ்ஸ்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அது கிடைச்சா போதும், என்ன நானே ரிப்பேர் பண்ணிக்க கூட முடியும் அப்படின்னு சொல்லுது. சான்சஸ் இருக்குன்னா சந்தேகம் தானா அப்படின்னு கேட்குறா. ஆமா, நான் கொஞ்சம் பழைய மாடல், இப்போ என்ன மாதிரியான மாடல்ஸ் வரதில்லை, இந்த மெக்கானிசம் எல்லாமே அவுடேட்டட், இப்போ இதுக்கான ப்ளூ பிரிண்டே இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ கரெக்டாக அசிஸ்டன்ட் வரான். கவலைப்படாத ஜீனோ, உன்னுடைய ப்ளூ பிரிண்ட் எங்களுடைய லேப்ல இல்லைனாலும் ஆர்கைவ்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். உன்னுடைய மாடல் என்ன, அதை விட பழைய மாடல்ஸோடைய ப்ளூ பிரிண்ட்லாம் கூட அந்த ஆர்கைவ்ஸ்ல இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அவன் கையில வனா கிட்ட இருந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. வனாவை கட்டி போட்டு வச்சிருக்கேன், அவளுடைய டிரான்ஸ்மிட்டர்ஸை டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட். ஜீனோ என்ன சொல்லுது, ஏதாவது டெர்மினல்ல கனெக்ட் பண்ணி பழைய ஃபீடை ஆன் பண்ணி விடு, ரவி மனோவுக்கு எந்த விதமான சந்தேகமும் இப்போதைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஏத்த மாதிரியே வேற ஏதோ ஒரு ஃபீடை எடுத்து போட்டு வைக்கிறான். டாக்டர் ராவும் நிலாவும் பேசிட்டு இருக்கிற மாதிரி. ரவியும் மனோவும் என்னடா திடீர்னு டிரான்ஸ்மிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு யோசிச்சாங்க. திரும்ப வந்ததும் சரி ஓகே வந்துருச்சு அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா வால்யூம் எதுவும் இல்லை, மைக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு தானே அசியூம் பண்ணிட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல தான் இருக்காங்க, இந்த இடத்த விட்டு நகராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வனா கிட்டேருந்து மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அவ எப்படியும் அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனா நடக்கிற விஷயமே வேற. ரவி மனோவுக்கு எதிராக பல மக்கள் திரண்டு வந்திருக்காங்க, ஒரு பெரிய கூட்டம் கூட்டுறாங்க. நிலா, டாக்டர் ரா, அசிஸ்டன்ட் ஜீனோ 4 பேரையும் அட்ரஸ் பண்ண சொல்றாங்க அந்த கூட்டத்தை. நிலா தான் முதல்ல பேசுறா. நான் தான் உங்களுடைய உண்மையான நிலா. ரவி மனோ செஞ்ச அட்டூழியங்கள் பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. போய் பிம்பங்களை ஃபாலோ பண்றதை விட்டு நமக்காக நாம வாழணும் அப்படின்னு பல வீரவசனங்கள் பேசுறா. நமக்கு இந்த விஷயத்துல பெரிய சப்போர்ட்டா இருந்தது ஜீனோ அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஜீனோவை இன்ட்ரடியூஸ் பண்றா. ஜீனோவை பேச சொல்லி மக்கள் எல்லாம் ஆரவாரம் பண்றாங்க. ஜீனோவும் மக்களை அட்ரஸ் பண்ணி பேசுது, பல விஷயங்களை சொல்லுது, டெக்னாலஜியை எவ்வளோ ஜாகிரதையா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசுது, பல நல்ல விஷயங்களை சொல்லுது, நல்ல அறிவுரைகள் கொடுக்குது மக்களுக்கு. ஆனா கூடவே வன்முறையை தூண்டுற மாதிரி சில வார்த்தைகளையும் பேசிடுது. இதை கேட்ட மக்கள் கூட்டம் கூட்டமா மாளிகையை நோக்கி ஓடுறாங்க. புரட்சி தீயில அந்த மாளிகையை கொளுத்த போறோம் அப்படின்னு ஓடுறாங்க. இதெல்லாம் லைவா நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க ரவியும் மனோவும். அவங்க 2 பேருக்கும் டென்ஷன் தாங்கல. எப்படியாவது இந்த மாளிகையில இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுரங்கப்பாதை வழியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அதே சமயம் ஜீனோ டாக்டர் ரா கிட்டக்க உங்களுக்கு தான் மாளிகையை பத்தி இன்னும் நோட் தெரியுமே, சுரங்கப்பாதை எங்க போய் முடியும் அப்படின்னு கேக்குது. டாக்டர் ரா சொன்ன அடுத்த செகண்ட் ஜீனோவும் அசிஸ்டன்ட்டும் சுரங்கப்பாதை முடியிற இடத்துக்கு ஓடுறாங்க. அங்க போனா 4 பேர் தான் எஸ்கேப் ஆகி வராங்க. ரவி, மனோ, டாக்டர் பாசு அண்ட் அந்த ஆர்மி ஜெனரல் 4 பேர் தான் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்த 4 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. அசிஸ்டன்ட்டும் ஜீனோவும் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஆர்மி ஜெனரல் லேசரை காமிச்சு பயமுறுத்துறாரு, சுட்டுடுவேன் அப்படின்னு. ஜீனோ ஆஸ் யூஷுவல் வார்ன் பண்ணுது, லேசர் வச்சு சுட்டா நீங்க தான் சாவீங்க, என்கிட்ட ஆன்டி லேசர் இருக்குன்னு. அதையும் மீறி அந்த ஆர்மி ஜெனரல் சுடுறாரு. அடுத்த செகண்ட் அவரே சுருண்டு விழுந்துடுறாரு. இந்த கேப்ல ரவி ஜீனோவை பிடிக்க ட்ரை பண்றான். இந்த விளையாட்டு தானே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜீனோவுடைய பல்லு கிடுக்கில இருந்து ஏதோ ஒண்ணுத்து துப்புது ரவி மேல. ரவியும் அடுத்த செகண்ட் சுருண்டு விழுந்துடுறான். அது ஒரு பாய்சன் டாட் அப்படின்னு சொல்லுது ஜீனோ அசிஸ்டன்ட் கிட்டக்க. மனோ கெஞ்சறான், என்னை மட்டும் விட்டுடு, தயவு செஞ்சு விட்டுடு அப்படிலாம் கெஞ்சறான். உனக்கெல்லாம் நோ மர்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க ஜீனோ திடீர்னு ஸ்டக் ஆகி நிக்குது. அசிஸ்டன்ட் ஜீனோ ஜீனோ என்ன ஆச்சு அப்படின்னு என்னென்னவோ செய்ய ட்ரை பண்றான். ஆனா எதுவும் முடியல. இந்த கேப்ல மனோ இருட்டுல எஸ்கேப் ஆயிடுறான். அசிஸ்டன்ட் கிட்டக்க இப்போதைக்கு டூல் கிட் கூட இல்லை, அதனால கையை வச்சே ஏதோ ட்ரை பண்றான். ஏதோ ஒரு பொசிஷன்ல ஜீனோ ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸ்விட்ச் ஆன் ஆன அடுத்த செகண்ட் எங்க அந்த மனோ அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லுது. இப்போதைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஜீனோ, உன்னை முதல்ல சரி செஞ்சாகணும், உன்னுடைய ப்ளூ பிரிண்ட் நம்மளுக்கு கிடைச்சாதான் மற்ற விஷயங்களை நம்மளால செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்றான். இவங்க 2 பேரும் சிட்டியை நோக்கி ஓடுறாங்க. ஆர்கைவ்ஸ்லயோ ஹியூரிஸ்டிக்ஸ் லேப்லயோ இதோடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் மொத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஓடுறாங்க. மக்கள் எல்லாம் கூட்டமா மாளிகையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஜீனோவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டை பார்த்து சொல்லுது, எனக்கு இப்ப சாக விருப்பம் இல்லை அசிஸ்டன்ட் அப்படின்லாம் சொல்லுது. நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன ஆகுமோ தெரியலையே.
சுத்தி ஃபுல்லா மக்கள் கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துல அசிஸ்டண்டால வேற எங்கேயுமே போக முடியல. ஜீனோ சொல்லுது, இந்த மொத்த கூட்டமும் மாளிகை நோக்கி தான் போவாங்க, நம்மளும் இவங்க கூடவே மாளிகைக்கு போயிடலாம். அங்க நிலா அண்ட் டாக்டர் ரா இருப்பாங்க. நிலா சொன்னா எல்லாமே சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஏத்த மாதிரியே மக்களா மாளிகைக்கு போயிடுறாங்க. டாக்டர் ராவையும் நிலாவையும் மீட் பண்ணிடுறாங்க. நிலா உடனே ஒரு ஸ்பேஸ் டாக்ஸி வர சொல்றா. அதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் டாக்ஸி. போற வழியில மக்கள் என்ன பண்றாங்கங்கிறத பார்த்துட்டே போறாங்க. ஜீனோ பேசிட்டே வருது. என்னால இப்ப சும்மா இருக்க முடியாது, நான் நிறைய பேசணும், நான் வாழணும், நான் இப்போதைக்கு சும்மா இருந்துட்டு பேட்டரி கன்சர்வ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எப்பொழுதுமே பேச முடியாம போயிடக்கூடாதுன்னு பல விஷயங்களை இவங்க 3 பேர்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டே வருது. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பல விஷயங்களை எரிச்சிட்டு இருக்காங்க, கண்டதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த லேபுக்கும் போயிடுறாங்க. புரட்சிங்கிற பேர்ல மாப் அட்டாக் பண்றாங்க. மாப் மென்டாலிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒருத்தர் ஏதாவது மூடத்தனமா பண்ணா மற்ற எல்லாருமே அதே ஃபாலோ பண்றது. எல்லா இடத்துக்கும் தீ வச்சிட்டு இருக்காங்க. லேபுக்கும் தீ வச்சிருக்காங்க, பக்கத்துல இருக்கிற ஆர்கைவ்ஸ்க்கும் தீ வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அசிஸ்டன்ட் என்ன சொல்றான், கவலைப்படாத, டேட்டா பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு, கண்டிப்பா இந்த தீ அது வரைக்கும் ரீச் ஆயிருக்காது, நம்ம எப்படியாவது உள்ள போய் உன்னுடைய டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போறாங்க. நெயில் பைட்டிங் சீக்வன்ஸ் நடக்குது. பேஸ்மெண்ட் போய் பார்த்தா ஆர்கைவ்ஸ் பயங்கர பெருசா இருக்கு. எங்கன்னு போய் தேடுவாங்க. லக்கிலி ஒரே ஒரு டெர்மினல் ஆக்டிவா இருக்கு. அங்க எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டு எந்த ரோ எந்த காலம்ங்கிற டீடைல்ஸ் வரைக்கும் எடுத்துடுறாங்க. ஆனா அதை தேடுறதுக்கே டைம் ஆகுது. ஃபைனலி அசிஸ்டன்ட் தான் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறான். இந்த டேட்டா பேஸ் ஸ்கிமாட்டிக்ஸ் எல்லாமே டிஸ்க் வடிவத்துல தான் இருக்கும். லேசர் டிஸ்க்னு சொல்றாங்க. நம்ம ஹார்ட் டிஸ்க்னு அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை சிடின்னு அசியூம் பண்ணிக்கலாமே. அதை எடுத்துட்டு ரொம்ப குஷியாக வெளியே வராங்க. இப்போ லேபுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து அப்புறம் ஜீனோவை சரி செய்யணும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஆனால் இங்கே தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. இத்தனை நேரம் மாபுன்னு சொல்லிட்டு இருந்தோமே, மக்கள் கூட்டம், அந்த மாதிரி ஒரு மாப் ஒன்று இங்கே இருக்கு. அவங்க கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் உடச்சி எரிச்சிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் கையில் தகன்னு மின்ற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னதும் அதை பிடுங்கி 2ஆ உடச்சி எரிச்சிடுறாங்க. இது எல்லாமே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நடக்குது. இவங்க எல்லாருக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணவே டைம் ஆகுது. அசிஸ்டன்ட் நோன்னு கத்துறான். நிலா வீல்னு கத்தி அழறா. பேக்கப்பும் கிடையாது, எல்லாமே எரிஞ்சு போயாச்சு. ஜீனோ தான் இந்த வேளையில அழுது புலம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசுது. ஒரு விதத்துல என்னுடைய அழிவுக்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜீனோ மக்கள் கிட்டக்க வன்முறையை தூண்டுற மாதிரி சில வார்த்தைகள் பேசியிருக்கோம். அதை பற்றி சொல்லி மாக்கியவெல்லி எல்லாம் கோட் பண்ணுது, ஷேக்ஸ்பியர் எல்லாம் கோட் பண்ணுது, பல விஷயங்கள் பேசுது. ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுது. ஜீனோ மாதிரியான ஒரு மகத்தான ஒரு இயந்திரத்துக்கு அழிவு உண்டான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஜீனோ இப்போதைக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த இடத்துல சுஜாதா அவர்கள் ஒரு மினி எபிலாக் ஒன்று கொடுக்குறாரு 6 மாதத்துக்கு அப்புறமா. ஜீனோடைய சொல் பேச்சை கேட்டு மக்கள் நிறைய தெரிஞ்சிருக்காங்க. நாடு மறுபடியும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாவே மாறிடுச்சு. கொஞ்ச நாள்ல எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதுல நிலாவும் ஒரு கட்சியோட தலைமையா நிக்கிறா. டாக்டர் ரா அதோடைய எதிர்கட்சியில போட்டிடுறாரு. ஜீனோடைய பார்ட்ஸை மியூசியமில் வச்சிருக்காங்க. அதை மக்கள் நிறைய பேர் டெய்லி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரேண்டமாக 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இந்த நாய் செத்துருச்சாம்பா அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றாரு, செத்துருச்சா? இல்லை, அது வெறும் மௌன விரதத்துல தான் இருக்கான். நாட்டில் அநியாயமும் அக்கிரமும் எப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் புது அவதாரம் எடுத்து வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துலயே மீண்டும் ஜீனோ அப்படிங்கிற இந்த கதை முடியுது. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா என் இனிய இயந்திரா அண்ட் மீண்டும் ஜீனோ இந்த 2 கதைகளையும் படிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். பயங்கரமா ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாரு. நிறைய டெக்னிக்கல் ஜார்கன்ஸ், நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் எழுதியிருப்பாரு. நான் எல்லாத்தையும்லாம் இந்த கதையில கவர் பண்ணல. அது படிக்கும் பொழுது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது என்ன கதை கேட்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.